தனியார் மருத்துவமனை. மாலை நேரம். மருத்துவர் அறையில் 40 வயதிற்கு மேல் இருந்த வாட்ட சாட்டமான நபர் ஒருவர் உள்ளே நுழைந்தார். டாக்டர் வணக்கம், உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டேன், அதான் வந்தேன் என்று கூறியபடியே உள்ளே நுழைந்தார் வாட்ட சாட்டமான உடல் அமைப்புடன் இருந்த நபர். வணக்கம், என்னை பற்றி கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டது நல்ல விதமாக தானே என்று மருத்துவர் சுந்தரம் சிரித்தபடி கேட்டார். நல்ல விதமாவா? உங்களை எல்லாரும் கைராசி டாக்டர் என்று தானே ஊரே சொல்லிக்கிட்டு இருக்கு என்று அந்த நபர் கூறினார். கைராசி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்கள் பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க என்று சுந்தரம் கூறினார். அதுக்குத்தானே டாக்டர் வந்திருக்கேன், உங்கள் கைப்பட்டா நோயெல்லாம் குணம் ஆகிரும்னு ஊருக்காரங்க சொன்னாங்க, அதான் என் வியாதியை குணப்படுத்திடுவீங்க என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கேன் என்று அந்த நபர் கூறினார். அது சரி, உங்கள் உடம்புல என்ன பிரச்சனை, அதை சொல்லுங்க என்று மருத்துவர் சுந்தரம் மறுபடியும் கூறினார். டாக்டர், ரொம்ப தூரம் நடக்க முடியல, மூட்டு வலி உயிரே போயிடும் போல வலிக்குது. அப்போது சரி, கொஞ்சம் நேரம் உட்காருவோம்னு நினச்சா குறுக்கு வலி வந்துடுது. 10 நிமிஷத்துக்கு மேலே தொடர்ந்து உட்கார முடியல, நடக்க முடியல, நிற்க முடியல. இதனால் வேலைக்கு போக முடியல. வீட்டில் ஓய்வு எடுப்போம் என்று தூங்கினா மூச்சு விட முடியலை, நைட்டு தூங்க முடியல. அப்புறம் பசிக்குதுன்னு சாப்பாடு சாப்பிட்டா செரிமானம் ஆக மாட்டேங்குது. அப்போது சரி, சாப்பாடு சரியாக சாப்பிடாமல் விட்டால் சுகர் கூடி போயிடுது. நல்லா சாப்பிட முடியல, சாப்பிடாமையும் இருக்க முடியல. இதுக்கெல்லாம் ஒரு மருந்து கொடுங்க டாக்டர், வியாதியெல்லாம் சரியாக போயிடணும் என்று நீண்ட வியாதி பட்டியலை கூறினார் அந்த நபர். இத்தனை வியாதிக்கு ஒரே மருந்து கண்டுபிடிக்கும் என்று சாப்பிட்ட சுந்தரம் அந்த நபரிடம் கூறியபடி அவரின் உடலை சோதனை செய்துவிட்டு மருந்து சீட்டை எடுத்து வைத்தார். சரி, நான் மாத்திரை மருந்து எழுதி தர்றேன், அதை சாப்பிடுங்க, 1 வாரம் கழித்து வாங்க, அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், அப்புறமா அடுத்த ட்ரீட்மெண்ட் பார்ப்போம் என்று கூறியபடி மருந்து சீட்டில் மருந்துகளை எழுத ஆரம்பித்தார். மருந்து சீட்டில் தேதி எழுதிவிட்டு பெயர் எழுதும் இடத்தில் பேனாவை கொண்டு சென்ற டாக்டர் சுந்தரம், ஆமாப்பா, உங்கள் பேர் சொல்லுங்கள், மருந்து எழுதி தரேன் என்று கூறினார். அதற்கு அந்த நபர், என் பெயர் ஆரோக்கியசாமி, என் அப்பா அம்மா வச்ச பெயர், எல்லோரும் என்ன செல்லமா ஆரோக்கியம்தான் கூப்பிடுவாங்க டாக்டர் என்று அந்த நபர் ஆரோக்கியசாமி கூறினார். பெயரை கேட்டதும் மருத்துவர் சுந்தரத்திற்கு சிரிப்பு வந்தது. உங்கள் பேரில் மட்டும்தான் இப்போ ஆரோக்கியம் இருக்குது, உடம்புல இல்லை, எல்லாம் சரி பண்ணிடும், பேருக்கு ஏற்றவாறு என்று சிரித்தபடி மருத்துவர் சுந்தரம் அந்த மருந்து சீட்டை ஆரோக்கியசாமியிடம் நீட்டினார்.